அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைய பதிவு எதை பற்றின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வருகின்ற 27 மற்றும் 28 2 நாள்லேயும் பார்த்திங்கன்னா வைகாசி மாதத்திற்கு உண்டான தேய்பிறை பஞ்சமி திதி வருதுங்க. இந்த நாளில் எந்த மாதிரியெல்லாம் வாராகி அம்மன் வழிபாடு செய்யணுங்கிறது குறித்து ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கிறேன். ஒன்றில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முறையில் தேங்காய் தீபம் ஏற்றும் போது அடுத்த தேய்பிறை பஞ்சமிக்குள்ளேயே கடன் பிரச்சனை தீரும்னு சொல்லியிருந்தேன். அதையும் நீங்கள் பார்த்து செய்வதாக இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும். மேலும் ஒரு குறிப்பிட்ட தீபம் ஏற்ற சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் திங்கட்கிழமை நாளில் செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும். இதனுடைய லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ முடியும் போது எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எது உங்களுக்கு செய்வதற்கு வசதிப்படுதோ அதை செஞ்சு பலனடையுங்க. சரி, இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இன்னைக்கு மே மாதத்தின் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மேலும் இன்று சங்கடஹர சதுர்த்தி உண்டு. சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களான கஷ்டங்கள், நோய்கள், கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம். மிக மிக எளிமையாக இருக்கக்கூடிய தெய்வம் தான் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமாள். அவருக்கு ஒரே ஒரு அருகம்புல்லை நம்ம வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாவே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஓடோடி தீர்த்து வைப்பார் அப்படின்னே சொல்லலாம். அவருக்குரிய திதியாக தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி இருக்குது. இந்த நாளில் மாலை நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறதோ இல்லை வீட்லேயே வச்சிருக்கிற விக்கிரகத்தை சுத்தம் பண்ணியோ இல்லை படத்தை தூய்மைப்படுத்தி வழிபாடு செய்கிறதோ அற்புதமான பலனை கொடுக்கும். இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி திதி எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 6:28 தான் தொடங்குது. எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா நாளை மாலை 5:07 தான் முடியுது. சங்கடகர சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது தான் மிக சிறந்த வழிபாட்டு நேரமாக கருதப்படுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு சென்றோ இல்லை வீட்டிலேயோ இன்று மாலையே நீங்கள் வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அருகம்புள்ளையும் வெள்ளை இருக்கும் மாலையும் வாங்கிட்டு போய் போடுங்க. வீட்டிலே வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கிற படத்தையும் சிலையும் தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு அருகம்புல் ஒரு 2ஆவது வைங்க. மேலும் வெள்ளரிக்கம் பூ கிடச்சிச்சு அப்படின்னா அதையும் வைங்க. நிவேதனமாக கொண்டைக்கடலையோ பச்சை பயிரோ வைங்க. விநாயகர் பாடல்கள் உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் சரி அதை நீங்கள் சொல்லி பலனடையலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு மற்றும் பூஜை அறை சுத்தமாக வச்சுருக்கக்கூடிய பெண்கள் செய்யக்கூடியது. அதாவது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால பெரும்பாலான வீட்டில் அசைவம் செஞ்சுருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி அசைவமெல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த பூஜை முறை உங்களால் செய்ய முடியாது. சுத்தமாக இருக்கிறவங்க, அதாவது பீரியட்ஸாக இல்லாமல் இருக்கிறவங்க, அசைவம் செய்யாமல் இருக்கிறவங்க, அவங்க இந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செஞ்சு பலனடையுங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாரும் இந்த நாளை பயன்படுத்திக்கணும் இல்லையா? அதனால் இந்த பதிவில் நான் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்து சொல்கிறேன். இதை நீங்கள் தாராளமாக எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யலாம், பலனடையலாம். மேலும் வேற்று மதத்தினர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்களுமே இந்த மெத்தடை செஞ்சு பலனடையலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது செய்வதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். இதன் மூலமாக உங்களுடைய வறுமை நிலை மாறும், கடன் பிரச்சனை தீரும், நோய் நீங்கும், கண் திருஷ்டி விலகும். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு முறை குறித்து தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி திதி நமக்கு இன்று மாலை 6:28 தானே தொடங்குது. அந்த நேரத்தில் இருந்து நாளை மாலை 5:07 எப்போ வேணாலும் நீங்கள் இந்த முறையை செய்யலாம். அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன முறை, எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இப்போ பார்த்தலாம். இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு எண்ணெய் பற்றி தான். இந்த எண்ணெய் நீங்கள் பயன்படுத்தி நிறைய விதத்தில் பலனை அடைய முடியும். சரி, இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் வசம்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வசம்பு அதாவது பிள்ளை வளர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். இது வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை ஒரு விளக்குலையோ மெழுகுவர்த்திலையோ காட்டி நல்லா எரிய வச்சுக்கோங்க. அதாவது அதனுடைய நுனிப்பகுதி நல்ல கருப்பாகிற மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. இந்த வசம்புக்கு பணவசிய சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பயன்படுத்தி எந்த பரிகாரம் செஞ்சாலும் உடனடியாகவே
நமக்கு பணவரவு ஏற்படும். அதனால தான் இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம், எங்கள் வீட்டில் வசம்பு இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்பீங்க. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு பச்சை கற்பூரம் வந்து போட்டுக்கோங்க, ஒரு சொட்டு நெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த பச்சை கற்பூரத்தை எரிய விடுங்க. இது எரிஞ்சு முடிச்சதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கருப்பு நிறத்தில் பேஸ்ட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த பேஸ்ட்டை தொட்டு இப்போ நான் சொல்கிற நம்பரை வந்து நீங்கள் எழுதணும். இது எழுதுறதுக்கு நீங்கள் ஊதுபத்தி குச்சியோ தீக்குச்சியோ மாதுளங்குச்சியோ எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எங்கே எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நிலைவாசல் கதவினுடைய வெளிப்புறத்தில் தான் வந்து எழுதணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்புறத்துலேருந்து தானே நமக்கு பணம் வருது, அதாவது வெளியிலேருந்து தானே நமக்கு பணம் வரணும். அதனால் நம்ம இதை வெளிப்புறத்தில் எழுதுகிறோம். இந்த எண் எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பாக வந்து செல்வ செழிப்பு ஏற்படும். 4 திசைகள்லேருந்தும் பணம் ஈர்த்து கொண்டு நம்ம வீட்டை நோக்கி வரும். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46429. 46429. இது பார்த்திங்கன்னா விநாயகருக்கு உரிய ஏஞ்சல் நம்பர். இதை பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். அடுத்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்போ நாங்கள் எங்களுடைய வீட்லேயே இல்லையே, ஊரில் இருக்கிறோமே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்பீங்க. நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர், இந்த 3ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து ரெட் கலர் தான் பயன்படுத்தணும். ஏன்னா கையில் எழுதுகிறோம் அப்படின்னா ரெட் கலர் தான் வந்து பயன்படுத்தணும். அதனால் நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் இந்த நம்பரை சிவப்பு நிறத்தை கொண்டு எழுதிக்கோங்க. 46429 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இதை நம்ம எங்கே இருந்தாலும் பண்ணலாம் இல்லையா, அதனால் இது மாதிரி வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. கூடுதல் குறிப்பு ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இன்னுமே வந்து எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி நினச்சி கவலைப்படுற பெண்கள் இப்போ நான் சொன்ன நம்பரை தொடர்ந்து 3 மாதங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் வந்து எழுதுங்க. இடது உள்ளங்கையில் சிவப்பு நிற மையால் வந்துட்டு எழுதுங்க. தினமுமே எழுதுங்க. எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. இப்போ அசைவம் சாப்பிட்டுட்டோம் எழுதலாமான்னு கேட்டால் எழுதலாம், பீரியட்ஸ் ஆகிட்டோம் எழுதலாமான்னு கேட்டால் எழுதலாம். எந்த ரூல்ஸுமே கிடையாது. தொடர்ந்து 3 மாதம் எழுதுங்க. கண்டிப்பாக வந்து இந்த 3 மாதத்துக்குள்ளே கருத்தரிக்கும் பாக்கியம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. விநாயகர் பெருமான் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்தே தீருவாங்க. மேலும் இந்த நம்பரை குறைஞ்சது 45 முறையாவது நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இப்போ நிலைவாசல் கதவுல எழுதினவங்களாக இருந்தாலும் சரி, கையில் எழுதினவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு அமைதியான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் போது இந்த நம்பரை ஒரு 45 தடவை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு இன்டென்ஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த நம்பரை வந்து மனதார சொல்லுங்கள். 45 தடவை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இது நம்பர் தானே, அதனால் ஈஸியாக வந்து நம்ம சொல்லிட முடியும். சரி, இந்த நாளில் நாங்கள் சொல்ல தவறிட்டோம் அப்படிங்கும்போது வேறு எப்போவெல்லாம் இதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருக்குரிய வளர்பிறை சதுர்த்தி வரும்போது நீங்கள் இதை ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா மறுபடியும் அடுத்த மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம். இது தவிர விநாயகர் வழிபாட்டிற்கு உகந்த திங்கட்கிழமை, புதன்கிழமை இந்த நாள்லேயும் வந்துட்டு நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். சரி, வீடியோனுடைய ஸ்டார்டிங்கில் சொன்னீங்களே மற்ற மதத்தினரும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ விநாயகர் நம்பர் சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி வந்து எங்கள் கடவுளை விட்டு விநாயகருடைய நம்பரை பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த பிரபஞ்ச சக்தியோடைய பரிபூர்ண அருள் பெற்ற 808 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய உள்ளங்கையில் சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனாவையோ ஸ்கெட்ச் பென்சிலையோ கொண்டு எழுதிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 26. இதில் வரக்கூடிய 2 கூட்டல் 6ன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு 8ன்னு கிடைக்குது. மேலும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2024. இதில் வரக்கூடிய 2 + 2 4, அது கூட இன்னொரு 4 ஆட் பண்ணும்போது நமக்கு 8ன்னு கிடைக்குது. 8ன்னு இன்றைய தேதியிலையும் வருஷத்துலையும் வரதுனால இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு பண வரவிற்குண்டான ஒரு அற்புதமான எண்ணை பற்றி சொல்லியிருக்கிறேன். எல்லாருமே இந்த எண்ணை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையாக மாற்றிக்கோங்க. மேலும் இந்த எண்ணை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டங்களை எல்லாத்தையுமே போக்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகிட்டு இருக்கிற அதிசயத்தை பார்த்து எல்லாருமே வந்து கேட்பாங்க. நீங்கள் இந்த எண்ணை பயன்படுத்தி தான் உங்கள் வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி மாறுச்சு அப்படின்ட்டு நீங்கள் யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் இதை செஞ்சு பலனடைஞ்சதாக வந்து வெளியில் காட்டிக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.